வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் மஞ்சூரியன். பன்னீர் 200 கிராம், 2 குடமிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், 2 வெங்காயம், தேவையான அளவு எண்ணெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடலை மாவு, சோளம் மாவு, கலருக்கு கேசரி பவுடர் 3த்தையும் மிக்ஸ் பண்ணி வைக்கணும். இது சோயா சாஸ், இது டொமேட்டோ சாஸ். இது ரெண்டும் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணீர், தேவையான அளவு கல்லுப்பு. இந்த கடலை மாவு, சோள மாவு, கலர் பவுடர், உப்பு, இது 4த்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். கடலை மாவும் சோள மாவும் ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் இருந்தால் போதுமானது. நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலர்னா இந்த பதம் வரா மாதிரி கலரி வச்சுக்கணும். இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதும் இது மாதிரி இருக்கும். ஒரு வாணலியில் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டு, எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதும் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா பன்னீர், அதை ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கணும். பார்த்தீங்களா, சட்டியில் கொஞ்சம் கூட ஒட்டலை. இதே மாதிரி எல்லா பன்னீரையும் ஒன்றா போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கணும். பன்னீரெல்லாம் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுக்கணும். குடமிளகாயும் போடணும். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், போட்டு கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதக்கணும். தேவையான அளவு கல்லுப்பு கொஞ்சமாக போட்டு வதக்கணும். சோயா சாஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது ஒரு 3 மூடி ஊற்றணும். நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா பன்னீர், அதையும் இதில் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா, அடுத்தது இந்த டொமேட்டோ சாஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுவும் ஒரு 3 மூடி ஊற்றணும். நல்லா மசாலாலாம் ஒன்றா சேர்ற மாதிரி நல்லா கலரி விடணும். ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சோன்னா நம்மளுடைய பன்னீர் மஞ்சூரியன் ரெடி. நன்றி, வணக்கம்.